வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேத்ஸ் வித் வி ஸ்கொயர்ட். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ அப்ளைட் டீகோடிங். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதாவது உங்களுக்கு என்னென்ன பார்ப்பீங்கன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு அப்ளைட் பேப்பர் எப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா தரத்துக்கும், மற்றது ஒவ்வொரு கேள்வியும் என்னென்ன யூனிட்லேருந்து வரும், அந்தந்த கேள்விகளுக்கு என்ன மார்க்ஸ் அலோகேஷன்ன்றதும், மெயினாக ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன அலோகேஷன்னு சொல்கிறதும், எந்தெந்த யூனிட்டில் நீங்கள் கூட ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்தால் நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே தானே? ரைட். ஸோ ரைட், ஓகே, ரைட், ஓகே. இதுதான் பார்ட் 2 பேப்பர். பார்ட் 2ன்னு சொல்லுவோம். எங்களுக்கு பார்ட் 1 என்னவாக இருக்கும், பியூராக இருக்கும். பியூர் பேப்பர் எப்படி வரும், அதில் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்கிறதெல்லாம் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் பியூர் டீகோடட்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை என்ன பார்க்கலன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. பார்ட் 2 அப்ளைடில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி 2 இருக்குது. பார்ட் ஏயில் எங்களுக்கு 10 ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. பார்ட் பியில் 7 எஸ்ஏ இருக்கும். அந்த 7 எஸ்ஏயில் நீங்கள் என்னது 5 எஸ்ஏயை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 25 மார்க்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு மொத்தம் 10 ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ 10 ஸ்ட்ரக்சருக்கு 250 மார்க்ஸ் பார்ட் ஏக்கு வரும். அதாவது இந்த 250 மார்க்ஸ்ன்னு சொல்கிறது சாலிடாக நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்ஸ். ரைட் தானே? ஓகே. அப்போ அதாவது இதில் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு என்ன இருக்காது, சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ எஸ்ஏ பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன இருக்கும், 7 எஸ்ஏ இருக்க போகுது. அதில் நீங்கள் 5 எஸ்ஏயை சாய்ஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அப்போது ஒரு எஸ்ஏக்கு எங்களுக்கு 150 மார்க்ஸ். ஸோ 5 எஸ்ஏ நீங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு 750 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த 250 இந்த 750 சேர்த்து உங்களுக்கு 1000 மார்க்ஸ் வரும். சரிதானே? இப்போ நீங்கள் கேட்கலாம், 7 எஸ்ஏயுமே நான் செய்யலாமா? 7 எஸ்ஏயும் செய்யலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு டைம்ன்றது முக்கியம். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் முக்கியம். ஸோ 7 எஸ்ஏயும் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் காணுமா இருக்குமான்றது தெரியும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் செய்கிற 5 எஸ்ஏக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டை போட்ட பிறகு உங்களுக்கு டைம் மிச்சம் இருந்தால் மற்ற 2 எஸ்ஏலையும் நீங்கள் கையை வைக்கலாம். வச்சா அவங்க உங்களுக்கு எதில் குறைய மார்க்ஸ் வருதோ அதை விட்டுட்டு மற்ற 5 எஸ்ஏயும் எடுப்பாங்க. ஆனால் என்னட்டு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ண போகிற 5 எஸ்ஏன்றது ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி 10 மினிட்ஸ் டைம் தருவாங்கன்னு. அதில் நீங்கள் அந்த எஸ்ஏயில் எது நீங்கள் சாய்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த 5 எஸ்ஏக்கு நல்லா டைம் கொடுத்து ஃபுல்லாக அந்த எஸ்ஏக்கு உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அந்த எஸ்ஏ 5ஐயும் முடித்த பிறகு உங்களுக்கு அதுக்கு பிறகு டைம் இருந்தால் மட்டும் மற்ற 2 எஸ்ஏலையும் கை வைக்கிறது நல்லது. ஸோ எதுவும் இது மாதிரி தான் பியூர்ட மார்க்ஸ் அலோகேஷன் மாதிரி தான் மெயின் மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 25, அப்போ 10க்கு 250, அதே மாதிரி ஒரு எஸ்ஏக்கு 150 மார்க்ஸ், 5 எஸ்ஏக்கு 750ன்னு சொல்லி மொத்தமாக 1000க்கு போட்டு பியூர்ட 1000ஐயும் அப்ளைட் 1000ஐயும் கூட்டி அதை 20ஆல் பிரித்து உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஓகே தானே? ரைட், ஓகே. நான் உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஒரு மாடலுக்காக எடுத்துருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது 2022 பேட்ச்ட பேப்பர். 23ல் நடந்தது, ஆனால் 22 பேட்சில் பேப்பர். ஸோ இந்த இருக்குது பகுதி ஏயில் வினாக்கள் 1 தொடக்கம் 10க்கும், பகுதி வினா பியில் 11 தொடக்கம் 17ன்னு சொல்லி 2 பகுதி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இந்த 10 கம்பல்சரி, இந்த 7ல்
5 கம்பல்சரியாக செய்யணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பேப்பர் எடுத்த உடனே வந்து நீங்கள் இந்த அறிவுறுத்தல் தந்திருக்கிறத வந்து வாசிச்சுட்டு செய்கிறது நல்லது. ஓகே தானே? ரைட், இப்படி தான் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ நான் பேசிக்காக காட்டுறேன். ஸோ ரைட், பாருங்க, ஓகே 10 ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். மேலால் கொஞ்சம் ஸோ இப்படி 10 ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கால வந்து எழுசி வரப்போகுது. சரி, ஓகே ரைட். நாங்கள் ஸோ ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ முதலாவது ஸ்ட்ரக்சர் இதில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே வந்து பியூர் மாதிரி தான் இந்தந்த கேள்வி வந்து இந்தந்த செக்ஷனில் வரணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டானது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து என்ன செய்யுது வந்து கொண்டு இருக்குது. ரைட், இப்போ முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தலும் கணத்தாக்கும் என்ற சப்ஜெக்ட்லேருந்து வருது. அதாவது நீங்கள் இப்போ ஐ சமன் டெல்டா எம்வி என்று சொல்லி போட்டு செய்கிற அந்த இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரோ தெரியலை, ஃபஸ்ட் இயர்ன்னு சொன்னால் நீங்கள் இதை படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போக போக படிப்பீங்க. ரைட், அதை போட்டு செய்கிற சமன்பாட்டில் சம்மந்தமானதாக வந்து இருக்கும் இந்த கேள்வி. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்னது ரியத்தில் வரப்போகுது. ரியம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்ளைட் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள்லேயே படிக்கிற ஒரு பாடம். ஈவன் ஃபிசிக்ஸ்லேயும் வந்து நீங்கள் ரியம் படிச்சிருப்பீங்க. ஆனால் எங்களோட மேக்ஸ் ரியம் வந்து ஈஸி, நார்மலாக செய்யலாம். ஸோ அதில் ரியத்தில் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரக்சருக்கு வர கல்வியெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அதாவது ஈஸியான பாடத்துலேருந்து தான் வந்து ஹார்ட் ஆகி கொண்டு போகுது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக படிக்கிற பாடத்துலேருந்து அங்கே வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து செய்யலாம். ஓகே, மூன்றாவது கேள்வி வந்து நான் கப்பின்னு போட்டிருக்கேன். கப்பின்றது எதுக்குள்ளே வர்றது? நியூட்டன் லோக்கில் வர்றது. ஸோ நியூட்டன் லோக்கில் வர்றது. நியூட்டன்ஸ் லோக்கில் கப்பி மற்றது என்ன படிப்போம்? சாய்தளம். அதில் வந்து எங்களுக்கு மூன்றாவது கல்வி வந்து அநேகமாக வந்து கப்பி தொகுதி தான் வரும். இது வரலாம், அல்லது மேசில் வச்சிருக்கிற மாதிரி வரலாம், அல்லது தொங்குற மாதிரி வரலாம். ஏதோ ஒரு வகையான கப்பி கல்வி வரும். அதில் வந்து லைக் ஆறுமுடுகள் காண்றது, கதியை காணுங்கன்னு வரலாம், அல்லது இதுக்குரிய சமன்பாடுகளை பெறுங்கன்னு சொல்லி வரும். ஸோ சமன்பாடுகளை பெறுகன்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து சமன்பாடை பெறுகிறதோட மட்டும் நிப்பாட்டணும். அதை இருந்து சுருக்கி டைமை வேஸ்ட் பண்ணுற வேலை வைக்க வேணாம். சரிதானே? ரைட், ஓகே. நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வலு சக்தியில் வரும். லைக் இது வந்து என்ன, அது அநேகமாக வந்து ஒரு ஒரு கிடை வீதியில் இயங்குறதுக்கு ஒரு சமன்பாடும். அடுத்தது வந்து ஒரு கிடையோட ஒரு கோணத்தில் இருக்கிற ஒரு மேற்பரப்புக்குள்ளே வந்து இயங்கக்குள்ள இன்னொரு சமன்பாடும் எடுத்து நிறுவ வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன ஆறுமுடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும்? சமன்பாடுகளை பெறுறதோடு மட்டும் நிப்பாட்டினா வந்து என்ன செய்யுது போதும். ரைட், அஞ்சாவது கேள்வி வந்து வட்ட இயக்கம். ஸோ வட்ட இயக்கம் என்றுக்குள்ள வந்து எங்களுக்கு 2 வகையான வட்ட இயக்கம் இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, படிக்காட்டியும் சொல்கிறேன். நிலைக்குத்து வட்ட இயக்கமும் இருக்குது, அதே நேரம் வந்து என்னது கிடைவட்ட இயக்கமும் இருக்குது. சரிதானே? எங்களுக்கு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அஞ்சாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் பாட்டியில் வரதுல வந்து கிடைவட்ட இயக்கம் தான் வந்து மெயினாக இருக்குது. அநேகமாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ் பேப்பரை வந்து கிடைவட்ட இயக்கம் தான் வந்து என்ன செய்யும் அநேகமாக ஸ்ட்ரக்சர் கல்வியில் வந்திருக்கு. நிலைக்குத்து வட்ட இயக்கம் வந்து எஸ்ஐயில் வரும். அது எஸ்ஐக்கு போக்கில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கிடைவட்ட இயக்கத்தில் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அஞ்சாவது கல்வியில் என்ன செய்யலாம்? 25 மார்க்ஸ் வந்து ஷுவராக எடுக்கலாம். ரைட், ஆறாவது கல்வி வந்து காவிகள். காவிகளில் நார்மலாக வந்து வாரது தான் இருக்கும். நார்மலான காவி கொஷினாக தான் இருக்கும். அதை நீங்கள் செய்ய வந்து உங்களுக்கு என்ன மாதிரின்னு விளங்கும்.
அல்லது சில வேளை வந்து சில நிறுவல்கள் காவியில் இருக்கிற அந்த நிறுவல்களும் வந்து வரலாம். ரைட், ஓகே. இப்போ 7வது கேள்வி சமநிலை. 7வது கேள்வி சமநிலை. 8வது கேள்வி வந்து உராய்வு. அதாவது ரெண்டுமே வந்து சமநிலை கன்செப்ட் தான், ஆனால் உராய்வு இல்லாத மேற்பரப்பில் நடக்கிறது 7வது கேள்வியாகவும், உராய்வு இருக்கிற மேற்பரப்பில் நடக்கிறதுன்னு செய்ய போகுது 8வது கேள்விகளையும் வருது. அப்போ உராய்வை வச்சு கொண்டு செய்கிறது, அதாவது உராய்வு குணகத்தை துணிகிறது அல்லது ஒரு உராய்வு குணகத்தை தந்துட்டு ஒரு எனது கோவையை நிறுவ சொல்கிற மாதிரி வரலாம். இங்கே வந்து சமநிலையில் வந்து கொட்விதியை பயன்படுத்துகிற மாதிரி அல்லது நார்மலாக நிலைக்குத்தா கிடையாது பிரித்து செய்கிற மாதிரியும் வரலாம். ஸோ அது கேள்வி செய்யக்குள்ள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ரைட், 9, 10 வந்து 9வது கேள்வி நிகழ்தகவுலையும் 10வது கேள்வி வந்து புள்ளி விபரவியல்லையும் வருது. ஸோ அவங்க வந்து ஜட்ஸ்கோ வந்து காண்றதுக்கு வந்து வந்திருக்கு என்னத்தில் 22 பேட்சுக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரில். அப்போ ஸ்ட்ரக்சரில் வந்து இதுதானு சொன்னது அநேகமாக வந்து இன்னும் மாறி வரலை. 1வது கேள்வி மொத்தலும் கணத்தாக்கும், 2வது கேள்வி எரியம், 3வது கேள்வி வந்து என்னத்தில் வந்தது கப்பியில் வந்தது, 4வது கேள்வி வந்து வேலை வலு சக்தி. ரைட்டா, அப்படி வந்து என்ன செய்து வந்து கொண்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து மாற்றம் வரலை. அப்போ நீங்கள் இந்த பேப்பர் மட்டும் இல்லை, நீங்கள் 2019 இருந்து, அதாவது நியூஸில் பஸ் வந்ததுலேருந்து வந்த எல்லா கேள்விகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெருசாக வந்து ஒரு மாற்றமும் வந்து வரல. ஸோ நீங்கள் வந்து லைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது வந்து மாறலைன்னு. ரைட், அப்படியே நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். செகண்ட் பார்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் 7 கேள்வி இருக்குது. அப்போ 11வது கேள்வி வந்து எங்களுக்கு வீடு கிராஃப் ரிலேட்டட். 11வது கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், ஏ பார்ட் பி பார்ட் இருக்குது. ஏ பார்ட்டில் வந்து வேக நேர வரைவை பயன்படுத்தி செய்கிறதாகவும், பி பார்ட்டில் வந்து என்னது சார்பு வேகத்தை பயன்படுத்தி செய்கிறதாகவும் இருக்கும். சரிதானே? ரைட், அடுத்தது 12வது கேள்வி வந்து ஸோ 11வது கேள்வி வந்து பாட்கல்வி, அதாவது ஏ பார்ட் ஒரு வகையான பாடம், பி பார்ட் இன்னொரு வகையான யூனிட். ஸோ அந்த 2 யூனிட்டையும் வந்து கம்பைன் பண்ணி 11வது கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் 12வது கேள்வி. 12வதுல ஏ பார்ட் வந்து எங்களுக்கு நியூட்டன் லோஸ் வரப்போகுது. அப்போ நியூட்டன் லோஸ்ன்றக்குள்ள எங்களுக்கு ஆப்பும் கப்பியும் தானே. இப்போ ஆப்பும் கப்பியும் சொல்லக்குள்ள ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி, இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பி ஆனால் கப்பி மட்டும் தான் வந்தது. ஆனால் எஸ்சியில் பார்க்கக்குள்ளே பாட்டில் வந்து நியூட்டன் இயக்க விதின்னு சொல்லி அதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி, அதாவது ஆப்பும் கப்பியும் சேர்ந்த மாதிரி தான் வருது. இப்போ ரீசெண்டான டைம்ஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆப்பும் கப்பியும் கேள்வியில் வந்து நீங்கள் அநேகமாக வந்து சமன்பாடுகளை, போதிய சமன்பாடுகளை பெருகதான் இருக்குது. ஸோ சமன்பாடுகளை பெற்றுக் கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் போதிய எல்லாத்துக்கும் இப்போ ஒவ்வொரு துணிக்கைக்கும் நீங்கள் வந்து சமன்பாடு போடக்குள்ள வந்து போதிய அளவு சமன்பாடு வரும். இப்போ இத்தனை சமன்பாடு தான் வரணும் இல்லை, ஒவ்வொரு துணிக்கைக்கும் போட்டு மொத்த தொகுதிக்கும் போடக்குள்ள வந்து என்ன செய்யப்படும், போதிய சமன்பாடுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் கேள்வியாக செய்யக்குள்ள வந்து அது உங்களுக்கு வந்து விளங்கும். சரி தானே? 12ல் பி பார்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வட்டி இயக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வட்டி இயக்கத்தில் இப்போ நம்மளுக்கு 2 வகையானது இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம். கிடை நிலைக்குத்துன்னு சொல்லி. கிடை வட்டி இயக்கம் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து வருது. நிலைக்குத்து வட்டி இயக்கம் என்னத்துக்கு வருது, எஸ்ஸுக்கு தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. அப்போ ஸோ இதில் வந்து இங்கே 22ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று விட்டுருப்பாங்க. எது அண்டு அந்த பிக்யூ சொல்கிறதுல ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுத்துருந்தவங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், அப்போ 11வதும் பாட்கல்வி, அதாவது ஏ பார்ட் ஒரு பாடம், பி பார்ட் ஒரு பாடம். 12வதும் பாட்கல்வி, ஏ பார்ட் ஒரு பாடம், பி பார்ட் ஒரு பாடம். ஆனால் 13 பார்த்தோம்னு சொன்னால் என்ன அப்படி இல்லை. 13 வந்து தனியாக முழுக்க வந்து என்னத்தில் வருது, எஸ்ஹெச்எம் பாடத்தில் வருது. ஸோ எஸ்ஹெச்எம் பாடம் வந்து ஃபுல்லாக தெரியும்னு சொன்னால், அந்த ஒரு பாடத்தில் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், 13வது கேள்வி வந்து ஃபுல்லாக செய்யலாம்.
அடுத்தது 14வது வந்து பாட்கல்வி. ஏ பாட் பி பாட்டுன்னு இருக்குது. ஏ வந்து காவிலையும் பி வந்து என்னத்துலையும் வரப்போகுது, ஒரு தளவிசையிலையும் வந்து வரும். சரிதானே? ரைட். 15வது கேள்வியும் பாட்கல்வி. ஏ பாட் பி பாட்டுன்னு வரும். ஸோ ஏ பாட் வந்து மூட்டிய கொள்ளையும் வந்து பி பாட் வந்து சட்டப்படலையும் வந்து வரும். சரிதானே? ரைட். ஓகே, அப்படியே போனால் 16வது வந்து திரும்ப ஒரு தனிக்கல்வி. புவியீர்ப்பு மையத்தில் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு தனிக்கல்வி வர்றது இது. அப்போ எங்களுக்கு எஸ்ஐயில் வந்து 2 கல்வி தான் வந்து தனிக்கல்வி வரப்போகுது. ஒன்று வந்து என்ன, எஸ்ஹெச்எம், மற்றது வந்து புவியீர்ப்பு மையம். 2 தான் வந்து தனிக்கல்வியாக வரும். ரைட். 14வதுல வந்து ஏ பாட் நிகழ்தகவு, பி பாட் வந்து புள்ளி விபரவியல். அப்போ இப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அப்போ 11வதுல ஏ பாட் வந்து வேக நேர வரைபாகவும் பி பாட் சார்பு வேகமாகவும் இருக்கும். 12வதுல வந்து நியூட்டன் இயக்க விதியும் வட்டு இயக்கம், அதாவது நிலைக்குத்து வட்டு இயக்கம் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். 13வது தனி எஸ்ஹெச்எம். 14வது காவியும் ஒரு தளவிசையும் சேர்ந்து வரப்போகுது. 15வதுல வந்து மூட்டிய கோளும் சட்டப்படலும் சேர்ந்து வரப்போகுது. 16வதுல வந்து புவியீர்ப்பு மையம் தனியொரு கல்வியாக வரப்போகுது. 17வது வந்து நிகழ்தகவும் புள்ளி விபரவியலும் வரப்போகுது. சரி, இப்போ பார்ப்போம். ரைட், இதுதான் சிங்கிள் தியரி பேஸ்ட் கொஷின்ஸ். அடுத்தது டபுள் தியரி பேஸ்ட் கொஷின்ஸ். சரிதானே? ரைட். சிங்கிள் தியரி பேஸ்ட் கொஷனில் வந்து 13வது கேள்வி வந்து எஸ்ஹெச்எம் 150 மார்க்ஸுக்கு வருது. அதே மாதிரி 15வது கேள்வி வந்து என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி 150 மார்க்ஸுக்கு வருது. இப்போ ஸோ இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம். ரைட். ஸோ டபுள் தியரி கொஷின்ஸில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 பாடம் வருது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ கொஷின் 11 வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேக நேர வரைபடம் வந்து ஃபுல்லான ஒரு கிளியரான கன்செப்ட் இருக்கணும். அதே நேரம் என்னத்துலேயும் இருக்கணும், சார்பு வேகத்துலேயும் வந்து கிளியரான கன்செப்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தானே செய்யலாம். 11வது கேள்விக்கு வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ 13வது 16வது கேள்வியை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாடத்தை இப்போ நீங்கள் எஸ்ஹெச்எம்மையும் புவியீர்ப்பு மையத்தையும் வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எஸ்ஹெச்எம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஹெச்எம்மை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இது ஒரு கிளியரான ஐடியா வரும்னு சொன்னால் என்ன செய்யலாம், அதில் வந்து ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் 2 பாடம் படித்தா தான் அந்த கேள்விக்கு ஃபுல்லாக மார்க்ஸ் வரும்ன்றது இல்லை. அதே மாதிரி தான் புவியீர்ப்பு மையம், எஸ்ஹெச்எம்மும் சரி புவியீர்ப்பு மையமும் சரி படித்தா வந்து ஈஸியான பாடம் தான். புவியீர்ப்பு மையமெல்லாம் வந்து லைக் ஃபுல்லாக தியரி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த தியரியை நீங்கள் கிளியராக விளங்கி எடுத்து படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் புவியீர்ப்பு மையத்தில் வந்து 180 மார்க்ஸ் எடுக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம். அதே மாதிரி தான் எஸ்ஹெச்எம்லேயும் தியரி வந்து கிளியராக விளங்கும்னு சொன்னால் அதை அப்ளை பண்ணுறதா வந்து அடுத்த கட்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விளங்கணும். இப்போ நீங்கள் இந்த பாடம் தான் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை. இந்த அப்ளைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வி சாய்ஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வரும்ன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ நீங்கள் 12வது கேள்வி சாய்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வட்டு இயக்கத்தையும் நல்லா படிச்சுக்கொள்ளணும். அதே நேரம் நியூட்டன் இயக்க விதியையும் படிச்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் பண்ணுற 5 கேள்வியுமே வந்து பாட்கேள்வியாக இருக்க போகும்னு சொன்னால் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து 10 யூனிட் வந்து தரவாக வச்சுருக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் 2 கேள்வி வந்து ஃபுல் தியரி கேள்வியும் மற்ற 3 கேள்வி பாட்களையும் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 8 யூனிட் தான் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, சிங்கிள் தியரி பேஸ் கொஷின் செய்கிறதுல. நீங்கள் அந்த சிங்கிள் தியரி பேஸ் கொஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆனால் மட்டும்தான் அதில் கை வைக்கணும். இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு இடத்துல பிழை விட்டீங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து தான் வந்தாங்களே என்ன செய்யப்போகுது, கேள்வி வரப்போகுது. அப்போ நீங்கள் 1வது 2வது ஸ்டெப்பில் ஒரு பிழை வரணும்னு சொன்னால் என்ன நடக்கும், ஃபுல்லாக அதுக்குரிய 150 மார்க்ஸுமே வந்து இல்லாமல் போக பார்க்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க,
நீங்கள் எஸ்ஹெச்எம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும். நான் அதில் எல்லாம் சரியாக செய்வேன்டா வந்து நீங்கள் எஸ்ஹெச்எம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து தொடலாம். தொடுறது நல்ல. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய பாடத்தில் வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது நல்லா கிளியராக இருந்தால் மட்டும்தான் அதை தொடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து அப்ளைட் டிகோடிங். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விளங்கலை அல்லது நான் சொன்னதில் வந்து ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் வந்து கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது பர்சனலாக கேட்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மேத்ஸ் டியூட்டோரியல் வித் v2@gmail.comன்னு சொல்கிற மெயில் அட்ரஸுக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை பை.